Vanakkam Max, 11th Business Max, exercise 7.2, question number 1. Find the market value of 62 shares available at rupees 132 having the par value of rupees 100. Okay, par value means face value. இப்போ market value தான் கேட்டிருக்காங்க. Market value is equal to number of shares, இது rupeesல, into market value of share. Market value of share. Market value equal to number of shares into market value of share. Okay. இப்போ number of shares எவ்வளோ 132. Market value of share எவ்வளோ 62 rupees share இல்லையா. இப்போ 132 into 62 8184 இது rupeesல. அவ்வளோதான். Second one, how much will be required to buy 125 of 25 shares at a discount of rupees 7. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் அ ஷேர். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர், ஒரு ஷேர் வந்து rupees 25. ஓகே, அடுத்தது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர். இப்போ ஃபேஸ் வேல்யூ வந்து 25, அதில் டிஸ்கவுண்ட் போகிறது தான் மார்க்கெட் வேல்யூ இல்லையா, விற்கிறது. அப்போ 25லேருந்து நம்ம 7 மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா rupees 18ங்கிறது தான் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் மணி ரெக்வயர்ட், ஹவு மச் வில் பி ரெக்வயர்ட் டு பை 125 ஷேர்ஸ். அதாவது அமௌண்ட் ஆஃப் மணி required to buy 125 shares. இதுக்கு என்ன ஃபார்மா இருக்கும்? is equal to number of shares into market value of share. number of shares எவ்வளோ 125. market value of share எவ்வளோ 18 ரூபாய் தான், 18 rupees தான். that is equal to rupees 2250 rupees. Okay, next question number 3. If the dividend received from 9% of rupees 20 shares is rupees 1620, find the number of shares. சொல்லியிருக்காங்க. dividend received from 9% of rupees 20 shares இல்லையா. இப்போ நமக்கு வந்து இன்கம் என்னன்னு முதல்ல பார்ப்போம். இன்கம் வந்து என்னவா இருக்கும்னா, number of shares into face value of share into rate of dividend. அதுதான் நம்மளோட இன்கமாக இருக்கும் இல்லையா. ஓகே, இப்போ நமக்கு இன்கம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 1620 rupees. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்னன்னு தெரியாது, அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் வந்து 20 into rate of dividend 9%. அப்போ 9/100. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் எனக்கு வேணும். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதை இங்கே வச்சுக்கிட்டோம்னா இது வந்து இங்கே மேலே போகும். 1620 into 100/20 into 9. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்குது, 1 2 is 2, 8 2 are 16, 1 2 is 2 0. இப்போ பாருங்கள், 1 9 is 9, 9 9 are 81 0. அப்போ 900 shares. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. மோகன் இன்வெஸ்டட் rupees 29,040 இல்லையா. அப்போ அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு நான் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கானா, rupees 29,040 in 15%. அப்போ அது டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு ரேட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து 15% ஆஃப் அ கம்பெனி quoted at a premium எவ்வளோ 20%. இப்போ வந்து மொத்தமாக வந்து எத்தனை ஷேர்ஸுன்னு அதையும் எழுதிடலாம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 100 இல்லையா. ப்ரீமியம் வந்து 20%.
15%. Okay, next the question என்னன்னா, the number of shares bought by Mohan. Second is annual income from share. Next the percentage return on his investment. Okay, first என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, number of shares. number of sharesக்கு என்ன ஃபார்முலா? investment by market value of share. okay investment எவ்வளோ? 29,040 by market value of share என்ன இருக்கு? market value of share என்ன இருக்கு? 100. market value of share வந்து 100, அதோட premium நமக்கு 20 கொடுத்துருக்காங்க. அப்போ 100 plus 20, அப்போ 29040 by 120. இப்போ இது கேன்சல் பண்ணோன்னா 12 கேன்சல் பண்ணால் 2 12s are 24, 4 12s are 8, 2 12s are 24. அப்போ 242. ஓகே, இதில் செகண்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆனுவல் இன்கம் ஃப்ரம் ஷேர்ஸ். annual income from shares வந்து is equal to number of shares into face value of share into rate of dividend. இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 242 இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் வந்து 100 இன்ட்டு டிவிடெண்ட் வந்து 15%. அப்போ 15/100. இந்த 100க்கும் இந்த 100க்கும் கேன்சல். அப்போது 242 இன்ட்டு 15 வந்து ₹3630. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the percentage return on his investment. இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன ரிட்டர்ன் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கணும். அது percentage is equal to income by investment into 100. இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்கம். ஓகே, இப்போ நமக்கு இன்கம் என்ன கிடைச்சிச்சு? இன்கம் என்ன கிடைச்சிருக்கு? துர்கா இன்கம் ஆஃப் ஷேர் தானே இது. 3630 பை இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது மெயின் அமௌண்ட்டு 29040 இன்ட்டு 100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். இப்போ இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 100/8ன்னு வருது. அதாவது இது அடித்தோன்னா இது கேன்சல் பண்ணோன்னா 8 டைம்ஸ் வருது. 100/8னா அது 12.5%. இப்படி எழுதலாம், இல்லைன்னா 12.5% அப்படி எழுதலாம். எப்படி போட்டாலும் கரெக்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் சம்.